بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. صدق الله العظيم. وعن أنس بن مالك رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إن عمار بيوت الله هم أهل الله عز وجل. رواه الطبراني. الحمد لله. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹ் தனித்தவன், இணை துணையற்றவன், யாரின் பாலும் தேவையற்றவன். அந்த அல்லாஹ்வை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக ஒப்பாக அவன் போன்றவர்கள் யாருமே கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வால் இவ்வுலகிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரை வரக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ் என்றென்றும் அவனுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் சொரிந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்வில் எந்த விடயங்களை அல்லாஹு தஆலா எடுத்து நடக்குமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை எமது வாழ்வில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹு தஆலா தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அந்த விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக அடியேனுக்கும் பின்னால் உங்களுக்கும் வஸியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த பிரம்மாண்டமான உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்கிறார்கள். பல நூறு நாடுகள், பல ஆயிரம் லட்சக்கணக்கான ஊர்கள். ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அவரை சந்தித்து உங்களுக்கு விருப்பமான இடம், விருப்பமான ஊர், விருப்பமான நாடு எது என்பதாக கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு இடத்தையும் சொல்லுவார்கள். ஆனால் இந்த விசாலமான வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹ், முழு உலகத்தையும் படைத்த அல்லாஹ், அவனுக்கு எது விருப்பமான இடம் உலகத்தில் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதை பற்றி சொன்னார்கள். உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் எது, ஒரு ஊரில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் எது என்பதை பற்றி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்றால் அது அல்லாஹ்வை சுஜூத் செய்யக்கூடிய அவனுடைய மஸ்ஜிதுகள், அவனுடைய பள்ளி வாயல்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அந்த மஸ்ஜித் என்பது அது ஓலை குடிசையாக இருக்கலாம், கோடிக்கணக்கு செலவில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான மஸ்ஜிதாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் தான், பள்ளி வாயல்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த பூமியை படைக்க நாடிய பொழுது முதலாவதாக அல்லாஹ் பூமியில் படைத்த பகுதி எதுவென்றால் அது கஅபத்துல்லாஹ், அல்லாஹுடைய ஆலயம், மஸ்ஜித் இருக்கக்கூடிய அந்த இடத்தை அல்லாஹ் முதலாவது படைத்துதான்
அங்கிருந்துதான் அல்லாஹ் பூமியை விரித்தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் முதலாவது படைத்த பூமியின் முதல் பாகம் அது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இருக்கக்கூடிய பகுதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு வானத்தை பௌர்ணமியுடைய இரவில் வானத்தை பார்க்கும் பொழுது எப்படி சந்திரன் முழுமையாக பிரகாசமாக இருக்குமோ, அந்த சந்திரனை சூழ உள்ள நட்சத்திரங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்குமோ, இதே போன்றுதான் வானில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு இந்த பூமியை அவர்கள் வானில் இருந்து பார்க்கும் பொழுது இந்த பூமியில் இருக்கக்கூடிய கஅபத்துல்லாஹ் பௌர்ணமி இரவில் இருக்கும் சந்திரனை போன்றும் ஏனைய மஸ்ஜிதுகள் அந்த மிடுங்கக்கூடிய நட்சத்திரங்களை போல் வானில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு மினுங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதாக உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு சிறப்பான ஒரு இடம்தான், அவ்வளவு கண்ணியமான ஒரு இடம்தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்பது. அல்லாஹ் குர்ஆனில் மஸ்ஜிதை பற்றி சொல்லும் பொழுது வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், மஸ்ஜிதுகள் அனைத்தும் யாருக்கு சொந்தம், அதனுடைய சொந்தக்காரன் யார்? அல்லாஹ் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் உரிமையோடு சொல்கிறான், உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளும் அதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது யார் வக்ஃப் செய்தாலும் சரி, அந்த மஸ்ஜிதை யார் கட்டி கொடுத்தாலும் சரி, அந்த மஸ்ஜிதை கட்டிய பின்னால், அந்த மஸ்ஜிதை வக்ஃப் செய்த பின்னால் அவர்களுடைய பெயருடன் அந்த மஸ்ஜிதை இணைத்து சொல்லக்கூடாது. அந்த மஸ்ஜித் அது பைத்துல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய வீடாக மாறிவிடும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இவ்வளவு சிறப்பான கண்ணியமான இந்த மஸ்ஜிதை அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு படுத்தி இருக்கிறான். எனவே இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகள், இவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிதான் இருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பாடசாலையில் பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் ஆசிரியர் என்ற அந்த அந்தஸ்துக்கு வருவதாக இருந்தால் அவரிடத்தில் சில தகமைகள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர் பாடசாலையில் படித்திருக்க வேண்டும், அங்கே O level A level பாஸ் இருக்க வேண்டும், கேம்பஸ் முடித்திருக்க வேண்டும், இப்படியெல்லாம் பல தகமைகள் பார்க்கப்படுகிறது உலகத்துடைய படிப்புக்காக. ஆனால் அல்லாஹ்வுடைய கண்ணியமான வீடு, சிறப்பான வீடு, இந்த மஸ்ஜிதை நிர்வகிக்க கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இவர்களுக்கு சில தகமைகள் இருக்க வேண்டும். இந்த தகமைகள் அவர்களிடத்தில் 100க்கு 100% இருந்தால்தான் அவர்கள் மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்ய முடியும். அவர்கள் நிர்வாகம் செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நிர்வாகிகளுடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது முதலாவதாக அல்லாஹ் சொல்லுவது இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ். மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய முதலாவது பண்பு, அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் கொள்ளக்கூடிய விடயங்கள் 6 இருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் இந்த இடத்தில் சொன்னது 2 விடயங்களை தான். எதற்காக? அல்லாஹ்வை கொண்டு ஈமான், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, கியாமத்துடைய பயம் வர வேண்டும். எதற்காக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்? நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளிடத்தில் முதலாவது வர வேண்டியது அல்லாஹ்வுடைய பயம். உலமாக்கள் எழுதுகிறார்கள், நிர்வாகத்துடைய பொறுப்பை எடுத்து விட்டார், பெரும் ஒரு அமானிதத்தை சுமந்து விட்டார், அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும், நான் இந்த பொறுப்புக்கு மோசடி செய்யலாம், யாருக்கும் தெரியாமல் அதில் களவு மோசடிகள் செய்யலாம், மக்களுக்கு தெரியாது, நான் மறைத்து செய்கிறேன் என்ற எண்ணம் ஒரு நாளும் உண்மையான நிர்வாகியிடத்தில் வர முடியாது. ஏனென்றால் அவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார். இல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அந்த நிர்வாகி நினைக்க வேண்டும், நான் இந்த அமானிதத்தில் மோசடி செய்வதை மக்கள் யாரும் பார்க்கவில்லை, ஆனால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த நம்பிக்கை, இந்த ஈமான்
ஒரு நிர்வாகி இடத்தில் வந்துவிட்டால் அவர் ஒரு நாளும் அந்த நிர்வாகத்தில் மோசடி செய்ய மாட்டார். இரண்டாவது தன்மை கியாமத்துடைய ஈமான், மறுமை நாள். இங்கே நான் யாருக்கு தெரியாமல் மோசடி செய்யலாம், யாருக்கும் தெரியாமல் அமானிதத்தில் நான் பொய் புரட்டுகளை செய்யலாம், யாரும் பார்க்கவில்லை, ஆனால் அனைத்தையும் மலக்குமார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹா ரகீபுன் அதீத். ரகீப் அலைஹிஸ்ஸலாம், அதீத் அலைஹிஸ்ஸலாம் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். கியாமத்துடைய நாளையில் கொண்டு வந்து காட்டுவார்கள். உலகத்தில் நீ நிர்வாகம் செய்தாய், அந்த காலத்தில் நீ செய்த மோசடிகள் இதோ இருக்கிறது என்று பட்டியல் போட்டு காட்டுவார்கள். எனவே உண்மையான நிர்வாகி அவரிடத்தில் இருக்கக்கூடிய முதலாவது 2 பண்புகள், அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், மறுமை நாளுடைய நம்பிக்கை பயம் இருக்க வேண்டும். இது 2ம் இருந்தால் ஒரு நாளும் அவர் அமானிதத்திற்கு மோசடி செய்யவே மாட்டார். அடுத்ததாக அல்லாஹ் அமலுடைய 2 விஷயங்களை நிபந்தனை இடுகிறான். நிர்வாகம் செய்யக்கூடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய முதலாவது அமல், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் தொழக்கூடிய மக்களாக இருப்பார்கள். இங்கே அல்லாஹ் ஸல்லா யுஸல்லி என்று தொழக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இங்கே அல்லாஹ் சொல்லுவது தொழுகை நிலைநாட்டுவார்கள். அதானுடைய சப்தம் கேட்டால் அவருக்கு உறக்கம் போகாது. அவர் வேறு வேலைகளில் இருந்தாலும் அதானுடைய சப்தம் கேட்டார் மஸ்ஜிதுக்கு ஓடோடி வந்து விடுவார். ஊரில் இல்லை என்றாலும் எங்கே சென்றாலும் தொழுகையை நேரத்துக்கு இகாமத் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் மஸ்ஜிதில் இருந்து அவ்வல் தக்பீரோடு இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பழக்கம் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையில் பேணுதல் இல்லையா, தொழுகையில் பக்குவம் இல்லையா, அவர்கள் நிர்வாகம் செய்வதற்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எனவே நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் நேரம் கிடைத்தால் தொழுவது, நேரம் கிடைத்தால் தொழுவது, நேரம் கிடைத்தால் மஸ்ஜிதுக்கு வருவது, இவர்களுக்கு நிர்வாகம் செய்ய முடியாது. நிர்வாகம் செய்பவர்கள், நிர்வாகத்துக்கு வரப்போகின்றவர்கள் தொழுகையை நேரத்துக்கு 5 நேரமும் பேணுதலாக தொழக்கூடியவர்கள் தான் நிர்வாகத்துக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவதாக அல்லாஹ் அங்கே சொல்கிறான், ஜகாத் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும். நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு அவர்களில் ஜகாத் கடமையானவர்கள் இருந்தால் அவர்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும். எதற்காக அல்லாஹ் இங்கே இதை சொல்லி இருக்கிறான்? தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், எதற்காக அல்லாஹ் இங்கே இதை சொல்லி இருக்கிறான் என்றால், ஜகாத் என்பது தான் சம்பாதித்த பணத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய ஹக்குகளை, ஏழைகளுடைய உரிமைகளை கணக்கு பார்த்து வருடாந்தம் கொடுத்து வருகிற மனிதன் ஒரு நாளும் மஸ்ஜிதுடைய சொத்தில் அநியாயம் செய்ய மாட்டான். தன்னுடைய சொத்தில் இருக்கக்கூடிய பணத்தையே சரியாக கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, இவன் பள்ளியில் பொருளாளராகவோ அல்லது எந்த பதவியில் வந்தாலும் மக்களுடைய பைத்துல் மால் பொது சொத்தில் ஒரு நாளும் சுரண்ட மாட்டான் என்பதை உலமாக்கள் எழுதுகிறார்கள். 5வது தன்மை, நிர்வாகி இடத்தில் இருக்க வேண்டிய தன்மை, வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்பட மாட்டார்கள், வேறு யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். உண்மையான நிர்வாகிகள் இந்த தன்மை நிர்வாகி இடத்தில் இருக்க வேண்டும். அது பணக்காரனாக இருக்கலாம், என்னுடைய சகோதரனாக இருக்கலாம், யார் தவறு செய்தாலும் அந்த தவறுக்குரிய சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும். ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி களவெடுத்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வழக்கு வருகிறது. அங்கே சில சஹாபாக்களிடத்தில் சொல்லி பேசப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், அவள் கண்ணியமான பெண்மணி, நல்ல குடும்பம், அந்தஸ்துள்ள குடும்பம், ஏதாவது எக்ஸ்கியூஸ் மன்னிப்பில்லையா யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் நான் கையை வெட்டுவேன், யாருக்கும் பயம் கிடையாது. எவ்வளவு செல்வந்தனாக இருக்கட்டும், உடன்பிறப்பாக இருக்கட்டும், சொந்த மகளாக இருந்தாலும் பயப்படக்கூடாது. நிர்வாகி இடத்தில் இருக்கக்கூடிய 5வது பண்பு இது சகோதரர்களே. முதலாவது பண்பு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, பயம். கியாமத் நாளையில் அனைத்தும் விசாரிக்கப்படும். 2வது விடயம். 3வது விடயம் நிர்வாகிடத்தில் இருக்கக்கூடிய விடயம் தொழுகை நிலைநாட்டுவது. 4வது ஜகாத் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். 5வது தன்மை அல்லாஹ் சொல்கிறான், அந்த நிர்வாகி அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டார்.
இப்படி தன்மைகள் கொண்ட நிர்வாகிகள் உங்களிலே இருந்தால் அவர்களை நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யுங்கள். فَعَسَى أُولَئِكَ أَن يَكُونُوا مِنَ الْمُهْتَدِينَ. இப்படியான நிர்வாகிகளை நீங்கள் தெரிவு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் உலகத்தில் அவர்களுக்கு நேரான வழியை காட்டுவான். இதுக்கு உலமாக்கள் எழுதுகிறார்கள், மஃஹூம் முகாலஃபா, இப்படியான நிபந்தனைகள் கொண்ட நிர்வாகி இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, தொழுவது கிடையாது, ஜகாத் கொடுப்பது கிடையாது, நபியுடைய சுன்னத் அவருடைய உடம்பில் அணுவளவு கூட கிடையாது. இப்படியான நிர்வாகிகள் ஊர் நிர்வாகிகளாக வந்தால் அங்கே அல்லாஹ் நேரான வழியை காட்ட மாட்டான், வலாலத்தான் அவர்களுக்கு வரும். அந்த ஊர் ஒரு நாளும் திருந்த மாட்டாது, அந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் தான் வரும். எனவே மேலே சொல்லப்பட்ட அந்த நிபந்தனைகள் நிர்வாகிகளிடத்தில் பரிபூரணமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அடுத்த ஒரு முக்கியமான விடயம்தான் நிர்வாகம் என்பது அது நாங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் கிடையாது. நான் நிர்வாகத்துக்கு வர வேண்டும், நான் தலைவராக வேண்டும், நான் நிர்வாகத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை ஒருவரிடத்திலும் இருக்கக்கூடாது. நிர்வாகம் என்பது அது பெரும் பெரும் பாரமான ஒரு விடயம். சகோதரர்களே, ஹலீஃபாக்கள் தொடக்கம் பின்னால் வந்த இமாம்கள் வரை அனைவரும் பயந்தார்கள். எதை? பொறுப்பெடுப்பதை பயந்தார்கள், நிர்வாகம் செய்வதை பயந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு தடவை ஹஜரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் பிஷ்ர் இப்னு ஆசிம் என்ற ஒரு சஹாபியை ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹவாஸின் கோத்திரத்துடைய சதகா ஜகாத் பொருட்களை வசூலிப்பதற்காக நியமித்தார்கள். அந்த நேரத்தில் இந்த பிஷ்ர் இப்னு ஆசிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபி கொஞ்சம் தாமதமாக வந்து விட்டார்கள். கேட்டார்கள், ஹஜரத் உமர், எதற்காக வேண்டி மா خلفك يا بشر بن عاصم, பிஷ்ர் இப்னு ஆசிமே, எதற்காக வேண்டி தாமதமாக வந்தீர்கள்? அமா லனா சம்உன் வ தாஆ, நீங்கள் எங்களுக்கு வழிபட மாட்டீர்களா என்று சொன்ன நேரத்தில் பிஷ்ர் இப்னு ஆசிம் சொன்னார், قال بلى, ஹலீஃபாவே, நாங்கள் உங்களுக்கு வழிபடுகிறோம் என்றாலும் எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வந்து விட்டது, அதை நினைத்து நான் பயந்து விட்டேன் பொறுப்பை சுமப்பதற்கு. ولكن سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், من ولي شيئا من امر المسلمين اتي به يوم القيامه حتى يوقف على جسر جهنم. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வந்தது. கலீஃபாவே, என்ன தெரியுமா, முஸ்லிம்களுடைய ஏதாவது ஒரு விடயத்தில் ஒரு மனிதர் பொறுப்பு போடப்பட்டால், நிர்வாகியாக நியமிக்கப்பட்டால், அந்த நிர்வாகிக்கு கேள்வி கணக்கு மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்ல, அந்த நிர்வாகிக்கு கேள்வி கணக்கு மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்ல, அவரை கொண்டு வந்து நிறுத்தப்படும் ஹத்தா யுகஃப அலா ஜிஸ்ரி ஜஹன்னம், நரகத்திற்கு மேலால் போடப்பட்ட ஒரு பாலம் இருக்கிறது, அந்த பாலத்தில் வைத்து தான் அல்லாஹ் நிர்வாகிகளுக்குரிய கேள்விகளை கேட்பான். فإن كان محسنا نجا, அந்த நிர்வாகி நல்ல முறையில் நிர்வாகம் செய்திருந்தால் அந்த பாலத்தை கடந்து விடுவார். சகோதரர்களே, ஜிஸ்ருன் ஃபௌக ஜஹன்னம், நரகத்துக்கு மேலால் போடப்பட்ட பாலம். அதப்பும் மினஷ் ஷஅர், முடியை விட மென்மையானது. வ அஹத்தும் மினஸ் ஸைஃப், வாளை விட கூர்மையானது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பாலத்துடைய தூரம் எவ்வளவு தெரியுமா? கீழே நரகம், அங்கே சென்றடைந்தால் சொர்க்கம். தூரம் எவ்வளவு தெரியுமா? மா பைனஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு நீண்ட தூரம் இருக்கிறது. சகோதரர்களே, சாதான் என்ற கொக்கிகள் அந்த பாலத்தில் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும், ஜபானியாக்கள் நரகத்திற்கு பொறுப்பான மலக்குமார்கள் அந்த பாலத்தை மனிதர்கள் கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் அந்த கொக்கிகளால் அப்படியே குத்தி நரகத்துக்கு தகுதியான மனிதர்களை இழுத்து நரகத்தில் போட்டு விடுவார்கள். நிர்வாகியிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய இடம் சிராத்துல் முஸ்தகீம் பாலம். அவர் சரியாக நிர்வாகம் செய்யவில்லையா, அந்த கொக்கியை மலக்கு வீசி அவரை குத்தி அப்படியே இழுத்து நரகத்தில் போட்டு விடுவார்கள். சகோதரர்களே, லேசான விடயம் கிடையாது.
பொறுப்பென்பது லேசான விடயம் கிடையாது. அப்படியே தூக்கி நரகத்தில் போட்டு விடுவார்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள் இதற்கு கீழால், உலகத்தில் கொடுக்கப்பட்ட இதயம் அங்கே கொடுக்கப்பட்டால், முன்னால் சென்ற மனிதன் கண்ணுக்கு முன்னால் பாலத்தை கடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியே குத்தி இழுத்து அவனை நரகத்தில் போடப்படுகிறது. இதை பின்னால் வரக்கூடிய மனிதன் பார்க்கும் பொழுது, உலகத்தில் கொடுக்கப்பட்ட இருதயம் கொடுக்கப்பட்டால் அந்த இதயம் வெடித்து அவ்விடத்திலேயே மாண்டு போவான் என்பதாக உலமாக்கள் எழுதி இருக்கிறார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு பாலத்தில் தான் கேள்வி கணக்கு. பொறுப்பை சுமக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள், அது மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளாக இருக்கலாம், எந்த பொறுப்புகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவருக்கு கேள்வி கணக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் தான். இதை கேட்டவுடன் ஹசரத் உமர் பின் கத்தாப் கான கஈபன் வ ஹஸீனன், அப்படியே முகம் கருத்து விட்டது. அந்த வெள்ளை நிறமான அந்த முகம் அப்படியே கருத்து விட்டது. கண்கள் எல்லாம் கலங்கி கண்களில் நீர் வடிகிறது. கவலையாக மாறிவிட்டார்கள். சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் சொல்வார்கள், நான் ஈராக்குடைய பாதையை இன்னும் புனர் நிர்மாணம் செய்யவில்லை. அந்த பாதை உடைந்திருக்கிறது. அந்த பாதையில் செல்லக்கூடிய கழுதை கீழே விழுந்து அந்த கழுதையுடைய காலில் காயம் ஏற்பட்டால் அதையும் அல்லாஹ் நாளை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் வைத்து உமரிடத்தில் கேட்பானே, நான் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்லுவேன் என்று ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் சொல்லி சொல்லி அழுவார்கள். சகோதரர்களே, பொறுப்பு என்பது லேசான விடயம் கிடையாது. அதனுடைய கேள்வி கணக்கே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் தான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டு விட்டார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு உலமாக்கள் எழுதுகிறார்கள், எதை வைத்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக ஹஜ்ரத் அபூபக்கருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. சஹாபாக்கள் சொன்னார்களாம், ஃபக்தர்னா லிதீனினா பிமன் ரதியஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிதுன்யானா. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய முஸல்லாவில் தொழுவித்த ஒரு நபர் அது ஹஜ்ரத் அபூபக்கர். அதை வைத்துதான் நாங்கள் எங்களுடைய துன்யாவுடைய விடயத்திற்கு அவரை தெரிவு செய்தோம். சகோதரர்களே, முஸல்லாவில் தொழுவிக்கக்கூடிய இமாம்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், அவர்களுடைய கண்ணியங்கள் பேணப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய இடத்தில் தொழுவிக்கக்கூடியவர்கள் தான் இமாம்கள். இதை வைத்துதான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. பொறுப்பு கிடைத்து விட்டது. ஜனாதிபதியாக ஆகிவிட்டார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர். எழும்பினவுடன் நெஞ்சை நிமித்திக் கொண்டு அங்கே வீராப்பு பேசவில்லை. சகோதரர்களே, எழும்பினவுடன் சொல்லினார்கள், ஹம்து ஸலவாத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னி கத் உல்லிது அலைக்கும் வலஸ்து பிகைரிக்கும். நான் உங்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டுள்ளேன், ஆனால் உங்களில் நான் சிறந்தவன் கிடையாது. யார் சொல்கிறார்கள்? ஹஜ்ரத் அபூபக்கர். ஹஜ்ரத் அபூபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலும், முழு மனித சமுதாயத்துடைய ஈமானை மற்றும் ஒரு தட்டிலும் வைத்தால் ஹஜ்ரத் அபூபக்கருடைய ஈமான் பாரத்தால் தாழ்ந்துவிடும். இந்த அபூபக்கர் சொல்கிறார், வலஸ்து பிகைரிக்கும், நான் உங்களில் சிறந்தவன் கிடையாது. என்னில் ஏதாவது தவறுகளை கண்டால் நீங்கள் என்னை திருத்தி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அதே தொடரில் ஹஜ்ரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஃபதாயிலு ஸஹாபா என்ற கிதாபில் எழுதுகிறார்கள். அவருடைய தொடர் ஹுத்துபாவில் சொன்னார்களாம் ஹஜ்ரத் அபூபக்கர், மா அஹதுஹா ரக்பத்தன் ஃபீஹா வலா ஹரஸ்து அலைஹா யௌமன் வலைலத்தன். நான் இந்த பொறுப்பை, இந்த பதவியை நான் ஆசையோடு எடுக்கவில்லை. ஒரு இரவு கூட, ஒரு பகல் கூட எனக்கு இந்த பொறுப்பு வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதே கிடையாது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா சஅல்துல்லாஹ சிர்ரன் வ அலானியா. நபிக்கு பின்னால் நான் தான் பொறுப்பாக மாற வேண்டும், எனக்குத்தான் பொறுப்பு வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கூட கேட்டது கிடையாது. சொன்னார்கள், வலகத் தகல்லத்து அம்ரன் அதீமன் லா தாகத லீ பிஹி இல்லா யுஈன் அல்லாஹ். சொன்னார்கள், இந்த பொறுப்பு மிக பிரம்மாண்டமான பொறுப்பு, இதை எனக்கு சுமக்க முடியாது, அல்லாஹ் உதவி செய்தாலே தவிர. وَلَوَدِدْتُ أَنِّي إِلَى أَيِّ أَصْحَابِ رَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ أَلَا أَنْ يَعْدِلَ فِيهَا فَهِيَ إِلَيْكُمْ رَدٌّ. சொன்னார்கள், எனக்கு இந்த பொறுப்பை சுமக்க முடியாது, உங்களில் யாராவது இந்த பொறுப்பை நீதமான முறையில் செய்ய தயாராகினால் உங்களுக்கு நான் இந்த பொறுப்பை தந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதற்காக சொன்னார்கள்?
அந்த பொறுப்பின் பாரத்தை விளங்கினார்கள். அது அமானிதம், அது லேசான ஒரு விடயம் கிடையாது என்பதை சமூகத்துக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, எனவே பொறுப்பென்பது மிக பயங்கரமானது. அது பெரும் ஒரு அமானிதமாக இருக்கிறது. அதை யாராவது கேட்டால் என்னை தலைவராக்குங்கள், என்னை செயலாளராக்குங்கள், என்னை பொருளாளராக்குங்கள், நிர்வாகத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பை சரி எங்களுக்கு தாருங்கள் என்று யாராவது கேட்டால் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தஅமில்னி, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது பொறுப்புகள் தாருங்கள் யா ரசூலல்லாஹ். ஃபதரப பியதிஹி அலா மன்கிபி என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய புஜத்தில் தட்டி சொன்னார்கள், யா அபூதர் இன்னக தஈஃபுன், நீ பலஹீனமான ஆளப்பா. வ இன்னஹா அமானத்துன், பொறுப்பு இருக்கிறதே அது அமானிதம். இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமத்துன், இந்த பொறுப்பு உலகத்தில் அமானிதம், கியாமத்துடைய நாளையில் பெரும் கை சேதத்தையும் கவலையும் கொண்டு வந்து தரக்கூடியதான் இந்த பொறுப்பு. அதை யார் நல்ல முறையில் நிறைவேற்றினார்களோ இல்லா மன் அகத பிஹக்கிஹா, அவர்களை தவிர, பொறுப்பை யார் நல்ல முறையில் நிறைவேற்றினார்களோ அவர்களை தவிர மற்ற அனைவர்களுக்கும் இந்த பொறுப்பு கியாமத்துடைய நாளையில் பெரும் சஞ்சலமாக வந்து நிற்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்பை கேட்டால் அவருக்கு ஒரு நாளும் பொறுப்பு கொடுக்க கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நானும் இன்னும் 2 சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றோம். அந்த நேரத்தில் என்னோடு வந்த ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ் அம்மிர்னா அலா பஅதி மா வல்லாக அல்லாஹு அஸ்ஸ வஜல், உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பொறுப்புகளை தந்திருக்கிறான், அதில் ஏதாவது ஒரு பொறுப்பை எங்களுக்கும் தாருங்களே என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பதிலை கவனியுங்கள். பொறுப்பை கேட்பவர்களுக்கு கவனியுங்கள், அவர்களிடத்தில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஹதீஸை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், فقال إنا والله لا نولي هذا العمل أحدا سأله أو أحدا حرص عليه. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த பொறுப்பை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஒரு நாளும் இந்த பொறுப்பை கொடுக்க மாட்டேன். கேட்பது இரண்டாவது, உள்ளத்தால் எனக்கு இந்த பொறுப்பு வந்தால் நல்லா இருக்குமே என்று யார் உள்ளத்தால் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கும் நான் இந்த பொறுப்பை ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பொறுப்பு என்பது அமானிதமானது. அதை யாரும் கேட்டு பெறக்கூடாது, உள்ளத்தால் கூட ஆசைப்படக்கூடாது. சஹாபாக்களில் அதை அதிகமானவர்கள் அதை நினைத்து பயந்தார்கள், அதை நினைத்து கண்ணீர் வடித்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒரு சின்ன பிள்ளை துடித்து துடித்து அழுவதை போன்று அவருடைய ஹிலாஃபத்துடைய காலத்தில் அழுவார்கள். யா அல்லாஹ், நான் பொறுப்பில் ஏதாவது மோசடி செய்தால் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று நினைத்து நினைத்து அழுவார்கள் சகோதரரே. ஆனால் ஒரு மனிதர் அவர் பொறுப்பை கேட்கவில்லை, ஊர் மக்களாக சேர்ந்து அவருக்கு பொறுப்பை கொடுத்தார்கள். அந்த மனிதர் உள்ளத்தால் ஆசைப்படப்பட்டது கூட கிடையாது. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவரை நாங்கள் நியமிப்போம் என்று அந்த இடத்தில் அவரை பொறுப்பாக நியமிக்கிறார்கள். இப்படி நியமிக்கப்பட்டால் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி விட்டு பொறுப்பை எடுப்பது அவருக்கு கட்டாயம். அவர் பொறுப்பை எடுக்க வேண்டும். அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்தில் உதவியை தேட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா லா தஸ்அலில் இமாரா, அப்துர் ரஹ்மான் இப்னு சமுராவே, நீ பொறுப்பை கேட்டு எடுக்காதே, பொறுப்பை கேட்டு எடுக்காதே. فإنك إن أعطيتها عن غير مسألة وأنت عليها. அப்துர் ரஹ்மான், நீ பொறுப்பு உனக்கு போடப்படுகிறது, பொறுப்பு நீ கேட்காமலே உனக்கு போடப்படுகிறது என்றால் அல்லாஹ்வினுடைய உதவி உனக்கு இருக்கிறது. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து போடுகிறார்கள், அந்த நேரத்தில் நீ ஆசைப்படவில்லை. அப்படி என்றிருந்தால் அல்லாஹ்வினுடைய உதவி உனக்கு கட்டாயமாகி விட்டது, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். ஆனா நீ கேட்டு பொறுப்பை எடுத்தாய் என்றால் அந்த நேரத்தில்
அல்லாஹ் உன்னை அதில் சாட்டி விடுவான். பொறுப்பாலேயே அவருடைய மானம் போகும், பொறுப்பாலேயே அவருடைய வாழ்க்கை நெருக்கடியாகும்,